ஓம் நமோ நாராயணா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெருப்பின் குணம் நிறைந்த மேஷராசி நண்பர்களே, எப்போதுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. எந்தவித பிரச்சனை சவால் எது வந்தாலும் நீங்கள் தைரியமாக அதை சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ரொம்பவே இயற்கையை ரசிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு? மேலும் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் வருகின்ற புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய பெருமாள் ஆலயம் என்ன, உங்கள் ராசிக்கு எந்தெந்த கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கான நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரை தைரிய ஸ்தானத்தில் குருனே, சுகஸ்தானத்தில் சுக்கிரனே, பஞ்சமஸ்தானத்தில் சூரியனு, புதன், கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயினு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனு, லாபஸ்தானத்தில் சனினு, ராகுனு கிரக நிலைகள் வர போகுதுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல நட்சத்திர பலன்களாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நீங்கள் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது தாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வீண் மனக்கவலை தைரியம் ஆகவே குறைய கூடலாம். காரிய தாமதம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரித்துடுங்க. வாக்கு வன்மை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கிடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தை கருத்து வேற்றுமை உங்களுக்குள்ள உண்டாகலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லதுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு திடீர் செலவுகள் கூட உண்டாகலாம். பிள்ளைகளுடைய படிப்பில் கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல விதமான பலன்களை பெற போகிறீங்க. பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி நிலை மாறிடும். தொழிலில் இருந்த மந்தகதி நீங்கிடுங்க. கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிடும். கண்முன்னே தலை விரித்தாடக்கூடிய செலவுகளை நீங்கள் சமாளித்து வருமானத்தை தேடி ஓட வேண்டியதாக இருக்கும். இந்த ராசியில் வரக்கூடிய கடைசி நட்சத்திரமாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணுங்க. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரிய நேரிடலாம். சிலருக்கு உறவுகள் கூட பகையாக மாறிடுங்க. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக தான் அமைய போகுது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க. லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திடுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. வியாபாரம் தொழில் தொடர்பான கடின போக்கு சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் உண்டாகிடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடியுது. அதற்கான பாராட்டுகளை பெற போறீங்க. நிலுவைத் தொகை பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கான மனக்கவலை குறைந்துடுங்க. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் தான் கிடைக்க பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலும் கவனமாக இருக்கணும். திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் கூட பயணத்தில் தடங்கள் ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடுங்க. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக தான் முடியும். நல்ல பெயர் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களை அடுத்தவர்களிடம் ஆலோசனை செய்வதை தவிர்த்திடுங்க. கணவன் மனைவி நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்துடுங்க. பிள்ளைகள் நலனுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் கூட ஏற்படுங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை தொழில் தொடர்பாக நீங்கள் வீண் அலைச்சல் உங்களுக்கு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது தான் நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. பேசுவதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம்.
அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சல்கள் குறைத்து கொள்வது தான் நல்லதுங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிடுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய தூண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை சந்திக்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய நீங்கள் கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனையாக இருந்தாலுங்க, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாங்க. செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் செவ்வாய்க்கு நீங்கள் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் பெறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் 6 விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுவதும் வெற்றிலை தீப வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. ராசிக்காரர்கள் நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது. பழனிமலை முருகனை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளை நீங்கிடுங்க. இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. நட்சத்திரங்கள் படி உங்கள் ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அழகர் மலை கள்ளழகரை வணங்கினா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் உண்டாகிடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நாகப்பட்டினம் சிக்கல் சிங்கார வேலனை வணங்கி பெற உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கிடுங்க. ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த பெருமாளுங்க. இந்த பெருமாள் ஆலயங்களில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பூலோக வைகுண்டன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி கோவிலை ஒரு தரம் தரிசித்து வருவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் ஸ்ரீரங்க ஊரில் காவேரி ஆற்றினுடைய கரையில் இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆலயம் மட்டும் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஆலயமாக சொல்லப்படுதுங்க. அதிக பரப்பளவை கொண்ட ஒரு ஆலயம் தாங்க இது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாள் கோவிலாக இருக்குதுங்க. சோழர் பாண்டிய சேரனே விஜயநகர பேரரசுகள்னு பல மன்னர்களால் இந்த ஒரு ஆலயம் சீரமைக்கப்பட்டு பெருமையான ஒரு ஆலயம் தாங்க. ஆலயம் பார்த்தீங்கன்னா விபீஷனுக்கு செல்லக்கூடிய வழியில் அன்றைய தினத்திற்கான பூஜைக்கு நேரமாகிருக்கு. சிறுவன் ரூபத்தில் வந்த விநாயகரிடம் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வைத்திருக்கும்படி சொல்லிட்டு தாங்க காவேரியில் நீராட சென்று விட்டான் விபீஷனுமே. ஆனால் விபீஷன் வர நேரமானதால் அந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையிடு வைத்துட்டு மறைந்திருக்காரா விநாயகருமே. கரையில் வைக்கப்பட்டது சிலை பெரியதாக மாறியதால் பார்த்தீங்கன்னா குழப்பம் அடைந்திருக்கான் விபீஷணனும். அந்த சிலையை அங்கிருந்து இலங்கை கொண்டு செல்ல எவ்வளவோ முயற்சி செய்திருக்கான். ஆனால் ரொம்பவே முடியலைங்க. இதனால் அழுது கலங்கிய விபீஷணும் தன் காவேரி ஆற்றங்கரையிலே இருக்க விரும்புவதாக அசுரனுடைய ஒலி கேட்டிருக்கு. வந்து சொல்லிய நாராயணன் பார்த்தீங்கன்னா விபீஷனுக்கு இலங்கை இருக்கக்கூடிய தென் திசை நோக்கி அவரே வீற்றிருப்பதாக வாக்களித்திருக்காராம். இந்த பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழ தான் ரங்கநாதருக்காக ஆலயம் எழுப்பினாருங்க. பிறகு ஏற்பட்ட வெள்ளத்தில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆற்று மணலில் புதைந்து போயிருக்கு. பிறகு கிளிச்சோழன்னு மன்னன் தான் மண்ணில் புதைந்திருக்க கோயிலை மீட்டு சீரமைத்திருக்காரு. ஆழ்வார்கள் அனைவராலுமே பாடப்பட்ட இந்த தடத்தில் ஆழ்வார்களுடைய ஒருவராக சொல்லக்கூடிய ஆண்டாள் அரங்கன் சேவைக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவரோடு ஐக்கியமாயிருக்கான். பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஆலயம் தாங்க இந்த பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பரிகார தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்க கோவிலில் இருக்கக்கூடிய சங்கரத்தாழ்வார் சன்னதியில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா துஷ்ட சக்திகளும் துரதிர்ஷ்டங்களும் நோய் நொடிகள் தடைகள் நீங்குவதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலில் வழிபடுவங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்குன்னு அனுபவம் வாய்ந்த பலருடைய கருத்தாக சொல்லப்படுவதால் மேஷராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஒரு ஆலயத்தை சென்று பெருமாளை வழிபட்டு ராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது எப்படி வழிபடுதுன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல கோபுர தரிசனம் செய்யணும். கோவிலில் உள்ளே நுழைந்தவுடன் பெறுவது பலிபீடம் இல்லை. அதன் அருகிலே சென்று நீங்கள் கீழே விழுந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரன்னு இந்த 5மே அதே இடத்துல பலி கொடுத்துட்டு தாங்க இறைவனை வணங்க நீங்கள் ஆலயத்திற்கு உள்ளே செல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா துவாஜஸ்தம்பன்னு சொல்லக்கூடிய கொடிக்கம்பம் இருக்குது. அந்த அருகிலே நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சிந்தனையோடு நீங்கள் வணங்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா லட்சுமி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர்னே ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் சரஸ்வதினே ஆழ்வார்களை தனித்தனியாக வணங்கி வெளியே வாங்க.
நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா உட்காந்து இறைவா நான் எனது பிரார்த்தனை உன்னிடம் கூறிட்டேன்னு இது எனக்கு தேவையோ அது மட்டும் தானே அந்த பெருமாளிடம் வேண்டிக்கோங்க. அருளால் இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.